அந்த வெயில் கூட தானே. அதனால அந்த மேல இதெல்லாம் சுற்றி குடும்பம் மாதிரி மருந்து 2-3 வித மருந்துகள் பாவிச்சேன். மிக்சியும் மேங்கோசா பவுடர் சில சொன்னாங்க ஃபுல்லாகவே அடைஞ்சிட்டு. அதுதான் போன முறையில நான் அடிக்க இல்லை. ஒரு நாங்கள் வெயிலுக்கு கொஞ்சம் கிரைப்போலையும் கூட இப்போ திடீரெண்டு இறங்கி வரும். நல்லா குறைஞ்சிட்டா. ஒரு வருஷம் மட்டும் நின்று காய்க்கிறது பாட்டை கட்டணும். எத்தனை கிலோ கிட்ட கொடுத்துருப்பீங்க? ஒரு 150 கிலோ கிட்ட. 150 கிலோ கிட்ட ஒரு முறைக்கு ஆயிரம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணம் அச்சலுக்கு வந்திருக்கோம். இங்க பச்சை மிளகாய் தோட்டம் மட்டும் பார்க்கதான் வந்திருக்கோம். என்ன செய்யறாங்க, இப்படி எடுத்துக்கொள்ளாமன்றதை இந்த வீடியோட பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்துருங்க. இது வந்து வயலும் வாழ்வும் 2.0 வயலும் வாழ்வும் வீடியோவோட 7வது வீடியோ. முதல் போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலன்னா மறக்காம அதில் செக் அவுட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த தோட்டத்துக்கு நாங்கள் முதல்ல வந்திருந்தாங்க. போன முறை தக்காளி வீடியோன்னு போட்டிருந்தோம். பார்த்துருந்தீங்களா என்னன்னு தெரியல. ஒரு பார்க்கணும்னா செக் அவுட் பண்ணுங்க. தக்காளி செடி வைக்கிறதுல இருந்து கணக்கா விடயங்கள் அதை பற்றி பார்த்துருந்தோம் நாங்கள். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க் இருக்கு. ஒருவேளை பார்க்கணும்னா செக் அவுட் பண்ணுங்க. தக்காளி செடியை பற்றின வீடியோஸ் இருக்கு. அந்த தோட்டத்தில் இன்றைக்கு பச்சை மிளகாய் எல்லாம் பயிரிட்டு கிட்டத்தட்ட அறுவடை செய்கிற அளவுக்கு வந்துட்டு பிடுங்குற அளவுக்கு வந்துட்டு முதல் போட்ட ஒரு வீடியோவில் மரவள்ளி அறுவடை போட்டிருந்தேன்னா கணக்கு பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோவில் 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அறுவடை வந்து வயல் தானியம் அதுகளை தான் அறுவடை என்றது. எனக்கு அந்த பேர் சரியா தெரியலை. என்னென்ன அந்த ஒவ்வொன்று பறிக்கிறது என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை எனக்கு சரியா. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்தடுத்த முறை அதை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, வாங்க இப்போ பச்சை மிளகாய் எப்படி பயிர்றாங்க, என்னென்ன தேவைகள் இருக்கு, எப்படி செய்யலாம், வீட்டு தோட்டத்தில் எப்படி சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் என்ற எல்லாத்தையும் ஒன்றா பார்ப்போம். உங்களுக்கு இந்த தோட்டங்கள் ஏதாவது பயிர் சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அதை பற்றின கேள்விகளை தெரிஞ்சவங்கள்ட்ட தோட்டக்காரங்கள்ட்ட கேள்விகளை கேட்டு அதுக்கான விடைகளை உங்களுக்கு வீடியோஸில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டு தோட்டத்தில் பயிரிடும் போது அதில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமான கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். வணக்கம். நாங்க போன முறையும் பார்த்துருந்தாங்க தக்காளி தோட்டத்தை பற்றி. இன்னைக்கு பச்சை மிளகாய் தோட்டத்தை பற்றி பார்ப்போம் வந்திருக்கேன். அதை பற்றி சின்னதா சொன்னீங்கன்னா பயிர்றதை பற்றி அதுக்கு எதுவும் தேவை இருக்கா எக்ஸ்ட்ராவா? கிட்ட இப்ப ஒரு அந்த நோய் ஒன்று வந்து அழிஞ்சது இல்லை கணக்கா, அதெல்லாம் என்னென்னு செஞ்சு நீங்க அதை பற்றி பண்ணுங்க. வந்து நோய் என்ன இந்த வெயில் கூட தானே. அதனால அந்த மேல இதெல்லாம் சுற்றி குடும்பம் மாதிரி அதுக்கு நாங்கள் மருந்துகள் அடிச்சுப்போம். மருந்து 2-3 வித மருந்துகள் பாவிச்சேன். மிக்சியும் மேங்கோசா பவுடர் வாங்கினா அந்த மருந்துக்கு பேர் மற்றது மஸ்பிளான் ஒரு பவுடர் அதுவும் மருந்து தான். அதில் அடிச்சு தான் மாறி கிடக்குது. கொஞ்சம் குறைஞ்சிட்டு போல எல்லா இடத்துலயும் வைக்கணும். முதல் கொஞ்சம் நிப்பாட்டி இருந்தது ஃபுல்லா. சில சொன்னாங்க ஃபுல்லாவே அடைஞ்சிட்டு. அதுதான் போன முறையில நான் அடிக்க இல்லை. ஒரு நாங்கள் வெயிலுக்கு கொஞ்சம் கிரைப்போலையும் கூட வளமையா அப்படித்தானே 3ஆம் முறை கிடைக்கிறதா 2ஆம் நாளே வச்சு கொடுத்தா வழியா விலைதான் இப்போ திடீரெண்டு இறங்கி வரும். நல்லா குறைஞ்சிட்டாப்ப. நேற்று கொண்டு போய் 120 அப்படிங்கிற கொடுத்து கிலோ. ஆமா, மருதனாவட சந்தையில 120 அப்படி. 120 எவ்வளவு கிலோ ஒரு முறைக்கு? அது அறுவடைன்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றது? அறுவடை இது வந்து இந்த இனம் வந்து ஒரு வருஷம் மட்டும் நின்று காய்க்கிறது. பாட்டை கசம் சொல்றது ஒரு வருஷம் மட்டும் இப்ப நட்டு விட்டா ஒரு வருஷம் போறீங்க. ஒரு வருஷம் மட்டும் அந்த பராமரிச்சு கொண்டே இருந்தா இருக்கும். ஓகே ஓகே, ஒரு வருஷம் மட்டும் இருக்கும். இப்ப நான் இப்ப 2ஆம் மாச்செல்லாம் காய ஆஞ்சிடாது. எத்தனை கிலோ கிட்ட கொடுத்துருப்பீங்க? ஒரு 150 கிலோ. 150 கிலோ கிட்ட ஒரு முறைக்கு 1000. 150 கிலோ கிட்ட. என்ன பேர் அந்த பயிர், அந்த விதைன்ற பேர்? பாட்டக்காசன். டின்லாம் வருதா? இல்ல பக்கெட்ல பாட்டக்காசன் மற்றும் ரஜினி 2 நாவும் கலந்து வச்சுருக்கேன். பிரிச்சு நானே மூட ஓட்டு தான் நீங்க
அதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். கண்டு கொண்ட போனா 18 ரூபா 16 நாட்டு போட்டு விற்கிறாங்க. ஓகே ஓகே. அதால நாங்கள் எடுத்துக்கோ நாங்களே நாத்து போட்டு மருந்து கடையில போய் விதைய வாங்கி நாத்து போட்டு ஓகே ஓகே. பெரும்பாலும் அதுக்கான மினக்கிறது பாலும் தேவையில்லை. என்ன தண்ணி மட்டும் கொடுத்து தண்ணியும் மருந்து அதாவது நாங்களே பராமரிக்கணும். வீட்டு தோட்டத்துல வீட்டோடைய தோட்டத்தோடைய நாங்களே அவங்களோட அதை புல்லு பிடுங்கிறது மட்டும் கூட்டியாக்கள் லாபங்கள் வருது தானே. கொஞ்சம் குறைஞ்சபடியா கூடி இருந்தா நல்ல இது கூடலாம். ஓகே ஓகே கூடும். ஓகே நன்றி கேட்டதுக்கு. நீங்க அதை வேலை அனுப்பிங்க. சரி நன்றி. இந்த மிளகாய் எல்லாம் தான் நேற்று பிடுங்கி கொடுத்துருந்தாங்களாம். இது கொஞ்சம் சின்ன நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1 வருஷம் வச்சு பராமரிச்சோம்னா நீட்டாக கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் பிடுங்கலாமா. நீங்கள் பிடுங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நட்டுட்டிங்கன்னா இதுக்கான தண்ணிகளை நீட்டாக கொடுத்து வந்துருந்தாலே அது 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் அதை பிடுங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு இனம் தான். இதில் பேர் இதெல்லாம் பற்றியெல்லாம் பார்த்துருந்தாங்க. விதைகளை பற்றி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்கலாம், மறக்காமல் அதெல்லாம் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கூடியளவான தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வீட்டு தோட்டங்கள் செய்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 150 கிலோக்கிட்ட இந்தளவு தோட்டத்தில் இருந்து இவங்க பயிரிட்டு நேற்று முந்தின நாள் அப்படி பிடுங்கி கொடுத்ததா சொல்லியிருந்தார். ஒரு பரப்பு காணியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பரப்பு காணிக்குள்ள இருக்கிற இந்த பச்சை மிளகாய் தோட்டத்தில் கிட்டத்தட்ட 150 கிலோ ஒரு முறைக்கு பயிரிட்டு எடுத்துக்கொள்கிறாங்க. நீங்களும் இது மாதிரியான எதுவும் வேலையை செய்ய போகிறீங்க, பயிரிட போகிறீங்க என்றால் இந்த வீடியோ பார்த்துக்கொள்ளலாம். எதுவும் தகவல் வேணுமென்றாலும் கமெண்டில் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த முறை கேட்டு அறிஞ்சு உங்களுக்கும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பற்றின தகவல்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பச்சை மிளகா நல்லா விலை உறைஞ்சிட்டா மரத்துல இப்போ கொடுத்தேன். நீங்க காட்சியா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 100 ரூபா 120 ரூபாய்க்கு தான் போய்கொண்டு இருக்கு. பயிர்றது அந்த விதைகளை பற்றி எல்லாமே கணக்காக சொல்லியிருந்தார். ஸோ உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ்ல ஒவ்வொரு ஆட்களுக்கு கேட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொண்டிருப்பேன். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இவ்வளவு நேரம் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில விதைகளோட பேர்கள் சொல்லியிருந்தார். அந்த விதைகள் போடும்போது கூடுதலாகும் போது பயிர் கொஞ்சம் நல்லா வளரும், தொடர்ந்து பிடுங்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எதுவும் பயிரிட போறீங்கன்னா அந்த வகையான விதைகளை பார்த்து யூஸ் பண்ணி கொள்வது நல்லது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இந்த மாதிரியான இன்னொரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. இன்னொரு வயலும் வாழ்வும் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.